14:21 இது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸ்ரீ தீன் குணான் அதிவர்த்ததே கைகி லிங்கைகி த்ரீன் குணான் ஏதோன் அதிதக பவதி பிரபோ கிம் ஆச்சாரகதம் ஏதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. குணங்களை கடந்தவன் சொல்றீங்களே, அப்படிப்பட்டவனுடைய லட்சணங்கள் என்னன்னு கேட்கிறார். பகவான் சொல்றார், பிரகாசம் ச, பிரகாசங்கிறது சத்துவகுணம், தெளிவு. பிரவிற்த்தி என்ன பிரவிற்த்திக்கும் அந்தந்த குணத்துக்கு தக்கதான் எண்ணங்கள் பிரவிற்த்திக்கும். மோகம் அது மயக்கத்தை குறிக்கும். பிரவருத்திங்கிறது வேகத்தை குறிக்கும். ஏவச்ச பாண்டவ நேசி சம் பிரவருத்தானி நேவ் நிவருத்தானி காங்ஷதி. பாண்டவ பிரகாசமோ செயல்பாடுகளோ மதிமயக்கமோ இவைகளின் செயல்பாட்டால் வெறுப்பற்றும் செயலற்று இருந்தால் ஆசை மற்றவனாக இருப்பவன் குணங்களை கடந்த குண ஆதிதன் அப்படிங்கிறார். பிரகாசம்ங்கிறது தெளிவு. சத்துவகுணத்துல இருக்கும்போது எதுவுமே கலங்கம் இல்லாம தெளிவா புரியும். சத்துவகுணம்ங்கிறதுனால பிரகாசம் தரும் அப்படின்னு சொல்றாரு. பிரகாசத்தின் போது புலன் விஷயங்கள்ல தெளிவான அறிவு, தெளிவான நினைவு, தெளிவான தீர்மானம் இதெல்லாம் இருக்கும். அடுத்து ரஜோகுணத்துல ஒரு பரபரப்பு இருக்கும் செயல்பாடுகள். ஆசையோட புதுசா ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும், அமைதி இருக்காது, வேட்கை இருந்துகிட்டே இருக்கும். அதனால குணாதீதன் இதெல்லாம் கடந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது மோகம் ஏவச்ச, மோகம் கொண்டவன், மதிமயங்கி கிடக்கிறவன். நித்தியம் அனித்தியம் சத் அசத் இதுகளை பத்தி தெரியாது. எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது அப்படிங்கிற விவேகம் இருக்காது. தவறான நடத்தையிலே இருக்கிறது. இதெல்லாம் மோகத்துல உள்ளவங்களுடைய வெளிப்பாடு. குணங்களை கடந்தவனுக்கு இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். ஆனாலும் சில சமயம் அவனுக்கும் ஒரு 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 சின்ன மதிமயக்கம் வரலாம். கயிறை பாம்பா கருதுறது, குற்றமற்றவனை குற்றவாளியா கருதுறது, குற்றவாளியை நல்லவனா பாக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் குணாதீதனை வெறுப்புல ஒட்ட வைக்காது. ஏன் இப்படி எனக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி அவன் வெறுப்படவே மாட்டான், ஆசைப்படவும் மாட்டான். ஜட இயற்கையோட சக்தியால உலகம் இயங்குது. இது சம்சாரம் சொல்லப்படுது. இந்த சக்தியால நம்முடைய சரீரம், புலன்கள், மனம், புத்தி இதுகெல்லாம் இயங்குறதுனால இவைகள் சம்சாரத்தின் அம்சம். உலகம் எனும் சம்சாரம் இயங்கும் போது அதில் உள்ள குணமோ குற்றமோ நம்மை பாதிக்காது. அதே போல சம்சாரத்தின் அங்கமான நமது சரீரம், மனம், புலன், புத்தி இவைகளின் செயல்பாடுகள் ஜீவனை பாதிப்பதில்லை, பந்தப்படுத்துவதும் இல்லை. குணங்களை கடந்தவனுடைய லட்சணங்களை பகவான் சொல்றார். இயல்பாக நடக்கிறதுல ஜீவன் தன்னுடைய தொடர்பை இணைத்து வெறுப்பு கொள்ளும் போது மட்டும்தான் பந்தம் அப்படிங்கிறது வருது. அதாவது பார்த்தல் அப்படிங்கிறது ஒரு செயல், இது மதியால நடக்கிறது. தோன்றுதல் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி, இது விதிப்படி நடக்கிறது. தோன்றுதல்ல எப்பவுமே குறை இருக்காது, அது நடத்துறத நடத்திக்கிட்டே இருக்கும். ஆனா பார்க்கிறதுல குறை வரும். ஏன்னா தோன்றுபவைகள் பார்த்ததாக இதயத்துல உள்வாங்கும் போது ஏற்கனவே இதயத்துல வெறுப்பு இருந்தா அந்த தோன்றுதலையும் அறகுறை அந்த குறைபாடு ஒரு பாதிப்பாக அதுல நாம சுமத்துறோம். பகவான் ராமச்சந்திரர் இதை பத்தி சொல்லியிருக்கிறார். குணமும் குற்றமும் மாயை சம்பந்தப்பட்டது. இவைகள் உண்மையற்றது, இருப்பற்றது, இரண்டையும் பாராது இருப்பதே விவேகம். பார்ப்பதோ அவிவேகம் அப்படின்னு ராமச்சந்திரர் சொல்றார். ஒரு பக்தன், சாதகன் தோன்றுகிற அத்தனையும் பார்த்தலில் இணைக்கக்கூடாது. உலக விருத்திகள் வரும் போகும், அது மாற்றமுடையது. சொருபம் எனும் ஆன்மத்தன்மை மாற்றமற்றது. மாற்றமற்ற குணங்களுடன் அது தன்னை இணைத்து தன்னையும் மாற்றமுள்ளதாக என்ன செய்யும். வெறுப்புகளை விட்டுவிட்டு ஆன்மாவுக்கு அனுகூலமானதுகளை ஏற்கும்படி பார்த்து கொள்ள சொல்லி பகவான் கூறுகிறார். அப்போது பக்தனிடம் விருத்திகளின் பாதிப்பு, அதாவது மனம் வீணாக அலைவது உண்டாகாது. இதுவே குணங்களை கடந்தவனின் நிலை பகவான் வளர்க்கிறார். ஹரே கிருஷ்ணா.